ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை ரெண்டுக்குமே அவ்வளோ பொருத்தமாக இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்க்க வேண்டாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ இதை திறந்துடலாம். தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தக்காளி பச்சை மிளகாவை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 பூண்டு பல், 1 கொத்தளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை அப்படியே வைங்க. இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு கரைச்ச மாவை அப்படியே சட்னியில் சேர்த்துருங்க. சேர்த்த உடனே இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கட்டி விழ வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படியே உடனே கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. இப்போ 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளான முறையில் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.